மகா பெரியவா என்ன சொல்கிறான்னா, நம்மள கட்டி போடுறது இறைவன் தான் சொல்கிறாரு. அது ஏன் அப்படி சொல்கிறாரு? இறைவன் நம்மளை எங்கே கட்டி போகிறாருன்றத காணொளியில் காண்போம். குழந்தைங்க குறும்பு செஞ்சால் பெற்றவங்க என்ன செய்வாங்க? அந்த குறும்பு செய்கிற குழந்தைய கண்டித்து அந்த குழந்தைய கட்டி போடுவா இல்லையா? அதே மாதிரி நம்மளும் குறும்பு செஞ்சால் கடவுள் நம்மளை கட்டி போடுறாருன்னு சொல்கிறாரு மகா பெரியவா. நம்ம எந்த மாதிரி தப்புலாம் நம்ம செய்வோம்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ஆசைன்ற ஒரு குறும்பு இருந்தால் நம்மளை பகவான் கட்டி போடுவார் அப்படிங்கிறத நம்ம புரிகிற மாதிரி ரொம்பவும் எளிமையாக சொல்லியிருக்காரு மகா பெரியவா. எப்போவுமே நம்ம மகிழ்ச்சியாக வாழணுன்னா என்ன செய்யணும்? நம்ம எப்போயுமே மகிழ்ச்சியாக வாழணுன்னா உண்மையாக இருக்கிறவால கெட்டியாக பிடிச்சிக்கோன்னு சொல்கிறாரு. நம்ம உலகத்தில் யார் உண்மையானவா யார் பொய்யானவான்றது நம்மளுக்கு தெரியாதுன்றதுக்காக பகவான் மகா பெரியவா என்ன சொல்கிறான்னா, நம்மளை படைத்த தெய்வம்தான் உண்மையானவா. அதனால் நம்ம எப்போவுமே இறைவனையே கெட்டியாக பிடிச்சிக்கணும்னு சொல்கிறாரு. நம்முடைய சொந்த கஷ்டத்துக்கு நடுவே எங்கேருந்து சமூக சேவையெல்லாம் செய்கிறதுன்ற எண்ணம் நம்மளுக்கு அறவே வரக்கூடாதுன்னு சொல்கிறார் மகா பெரியவா. என்ன சொல்கிறாருன்னா, சேவை செஞ்சாதான் சொந்த கஷ்டத்தையே மறக்க முடியும், அதற்கும் ஒரு வழி பிறக்கும்னு சொல்கிறாரு. அதனால் நம்ம எப்பயும் நம்மளுக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் மக்களுக்கு இல்லாதவர்களுக்கு சேவை செய்கிறது மிகவும் அவசியம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு என்னை ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம்.